ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்து முறுக்கு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில போட்டு நல்லா காய வச்சிருங்க. கொஞ்ச நேரம் வெயிலையும் வச்சிருங்க. இப்ப பாருங்க, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் உளுந்தும் இதே போல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, மிஷினுக்கு அனுப்பி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப அதுல இருந்து 2 டம்ளர் மாவு எடுத்து சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. அதுவும் கலந்து விட்டுருங்க. கட்டி பெருங்காயத்தை ஊற போட்டு வச்சிருந்தாங்க, அந்த தண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. பாருங்க, 2 ஸ்பூன் எண்ணெய், நல்ல சூடான எண்ணெய் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இத போல இருக்கணுங்க. இதுதாங்க சரியான பதம். இப்ப முறுக்கு பிழியறதுல இந்த அச்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பேன்ல மிதமான சூட்ல எண்ணெய் ரெடியா இருக்குங்க. இப்ப கரண்ட் பேக் சைட்லயே பிழிஞ்சுக்கலாங்க. பாருங்க, ஜாரணை பேக் சைட்லயே பிழிஞ்சுக்கோங்க. ஈஸியாவும் இருக்குங்க. இத பேன்ல ஈஸியா நீங்க போட்டுடலாம். பாருங்களேன், சூப்பரா போட்டாச்சு. இப்ப இன்னொன்னு இதே போல பிழிஞ்சுக்கலாங்க. இதுவும் பேன்ல சேர்த்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி போடுங்க. நல்லா பொன்னிறமா வந்தவொடனே எடுத்துக்கலாங்க. பாருங்க, அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? வா, எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு